வணக்கம் சென்னை தமிழ் நியூஸ் நேயர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மனிதர்களை பற்றி தான். சில மனுஷங்க எனக்கு இது வராது, என்னால் இது முடியாது, இது ரொம்ப கஷ்டம், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்களோட திறமைகளுக்கும் அவங்களோட எல்லைகளுக்கும் அவங்களே ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கிறாங்க. இதனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய இழக்கவும் செய்கிறாங்க. ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது எந்த அளவுக்கு டேஞ்சரோ, அதே மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு வராது, நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறதும் அதே அளவுக்கு டேஞ்சரான விஷயந்தான். ஸோ இதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு வீடியோ என் கண்ணில் மாட்டுச்சு. ஆக்சுவலாக அது கொஞ்சம் பழைய வீடியோ தான், ஆனால் ரீசெண்டாக என் கண்ணில் திரும்ப திரும்ப அது மாட்டவே நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். கண்ணு தெரியாத ஒருத்தர் அவரோட வாழ்வாதாரத்துக்காக அவரோட குடும்பத்துக்காக மார்க்கெட்டில் வேலை செய்கிறாரு. அங்கே லாரியில் பழங்களை லோடு ஏற்றணும், இதுதான் அவரோட வேலையே. ஸோ அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. நான் முதல் தடவை அந்த வீடியோவை பார்க்கும்போது அப்படியே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ சோகமாக இருந்ததாலேயோ இல்லை அதை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்ததாலேயோ இல்லை, ஆனால் அந்த வீடியோ உண்மையான விடாமுயற்சினா எனக்கு என்னென்னு காமிச்சது. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லிச்சு. ஸோ எந்த விஷயத்தையும் மனசில் எடுத்துக்காமல் நம்மளோட குறைகளை எந்த நேரத்துலேயும் அவர் வெளிக்காட்டிக்காமல் அவரோட வேலையை செஞ்சது உண்மையான விடாமுயற்சின்னு நான் நினைக்கிறேன். அவர் கூட வேலை செய்கிற இன்னொருத்தரோட தோலை பிடிச்சிக்கிட்டு அவர் கூடையாக பழங்களை லாரியில் ஏற்றிட்டு இருக்காரு. அந்த மனுஷனுக்கு கண்ணு தெரியாது தான், ஆனால் அவர் போகிற பாதை அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அடி மேலே அடி வச்சு திரும்ப போய் அந்த பழக்கூடையை தூக்கிட்டு வந்து லாரியில் லோடு ஏற்றிட்டு இருக்காரு. அவரோட கைகள் அவரோட ஞாபகங்களில் வேலை செய்யுது, அவர் பார்க்குறத வச்சு வேலை செய்யலை. அவரோட கால்கள் தானாகவே அவரை வழி நடத்துது, அவர் பார்க்குறத வச்சு இல்லை, அவருக்கு எங்கே என்ன தெரியுதோ அதை வச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சின்ன விஷயங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டு என்னால் இது முடியல, அது வரல, பஸ்ஸு லேட்டு, நெட்வொர்க் சரியில்லை, வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலை வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒன்று தள்ளி போட்டுக்கிட்டு நம்மளோட எல்லைகளை நம்மளே கட்டுக்குள்ளே வச்சுட்ருக்கோம். ஆனால் இங்கே ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு, கண்ணு தெரியாமல். அவருக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, யார் நம்மளை வேலை வாங்குறான்னு தெரியாது, ஏன் அவர் தூக்கிட்டு போய் லோடு ஏற்றுற சாத்துக்குடி கலர் கூட அவருக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல அவர் எதையுமே குறை சொல்லலை. அந்த வீடியோ பார்த்துட்டு என்னை ரொம்ப பாதித்த விஷயமே அவர் ஹார்ட் ஒர்க் கூட இல்லைங்க, அவரோட டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். அவர் பிச்சை எடுக்கணும்னு நினைக்கல, அவர் யாரையும் சார்ந்து வாழணும்னு நினைக்கல, இல்லை இந்த சொசைட்டி என்னை பார்த்து பாவப்படணும்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் உழைக்கணும்னு நினச்சிருக்காரு. அதுக்கு எந்த விதத்துலேயும் அவரோட பார்வை தடையாகவே இல்லை. அந்த முடிவு நான் உழைக்கணும்னு நினச்சதுக்காகவே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாங்க. நம்மளே நம்ம சில கேள்விகள் கேட்டுக்கணுங்க. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எந்த குறையும் இல்லைனாலும் கடவுள் கொடுத்த நல்ல கை கால்களோட நல்ல சுகத்தோடு தான் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டு எதையுமே பண்ணாமல் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த கேள்வியை நம்மளை பார்த்து நம்மளே கேட்டுக்கணும். நம்ம படத்துலலாம் பல ஹீரோஸை பார்த்துருப்போம், சூப்பர் பவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த ரியல் ஹீரோ இந்த மார்க்கெட்டில் பழக்கூட தூக்குறாரு, இவர் தாங்க. கலக்கமே இல்லாத கண்களோட விடாமுயற்சியோட. நீங்களும் இதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நன்றி.